வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் சங்கீதா. நீங்கள் இன்றைக்கி ஒரு மினி வ்ளாக் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி காலையிலேயே வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு சால மீன் வாங்கி வச்சுட்டாங்க. சால மீன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது பிளட்டாக இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இவ்வளோ மீனுமே வந்து ரூ. 100 தான். இந்த சில எடுத்து வச்சுட்டு நான் அதுக்குள்ளே தாளித்து வச்சுட்டேன். நான் குழம்பெல்லாம் கழுவுறதுக்குள்ளே மீனை போட்டுற வேண்டியதான். தாளிக்கிறதுக்கு வந்துட்டு கடுகு, எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், முருங்கைக்காய் போட்டு வதக்கிட்டு, அதுக்கடுத்து வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, மல்லித்தூள் போட்டு வதக்கிட வேண்டியதான். புளி தண்ணியை வந்துட்டு நம்ம புளிப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். புளிப்பை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிட வேண்டியதான். தேங்காவை நான் தனியாக அரைச்சி வச்சுட்டேன். தேங்காவை ஊற்றிட்டு மூடி போட்டு மூட வச்சுட்டு நம்ம போய் மீனை போய் கழுவிட்டு வந்துடலாம். மீன் பாருங்கள், எனக்கு கழுவிட்டு வந்துட்டேன். மீன் வந்துட்டு பாதி மீன் எடுத்து வச்சுருக்கேன். பாதி மீன் கழுவிட்டு பாதி மீன் இவங்கள இந்த குழம்பெல்லாம் கூட்டி வச்சுட்டு போய் கழுவணும். சால மீன் போட்டாச்சு. இந்த சைடில் தனியாக ஃப்ரைக்கும் தனியாக வத்தப்பொடியெல்லாம் மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபிஷ்ஷை மட்டும் இன்னும் போடணும். மீன் போட்டுட்டு மிச்ச மீன் 5 மீன் மட்டும் பொரிக்கிறதுக்கு மிச்ச மீனெல்லாம் போய் கழுவினா தான் நம்மளுக்கு மீன் கிடைக்கும். வதக்கிட்டு காலையில் டிஃபன் வந்துட்டு இன்றைக்கி ஆப்பம் விட்டு தக்காளி சட்னி, ஃபிஷ் ஃப்ரை வந்துட்டு இந்த செல்லில் இருக்குது. இந்த செல்லில் வந்து குழம்பு ரெடி ஆஃப் ஆகிட்டு நீங்கள் அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணிட வேண்டியதான். லஞ்ச் பாக்ஸுக்கு வந்துட்டு மீன் குழம்பு, சுட சுட சாப்பாடு, மீன் ஃப்ரை, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.